வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த வாரம் ரொம்ப உறுதியோ ஆழ்ந்த சிந்தனையோட நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சவாலான பொறுப்புகள் எல்லாம் சிலது வரும். அதை ரொம்ப திறமையாக நீங்கள் சமாளிப்பீங்க. ரொம்ப நாளாக முயற்சிட்டு இருந்த ஒரு காரியம் கூட உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள்லாம் உங்களோட நம்பிக்கை வந்து அவங்களுக்கு உங்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக இருந்த வாய்ப்புகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம். புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய தொடர்புகள் மூலியமாக ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழிலில் இருப்பவங்க மட்டும் நம்பிக்கையோட அந்த ஒரு நம்பிக்கையை வலுப்படுத்துகிற விதமாக நடந்துக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பண வரவு ரொம்ப சாதகமாக இருக்கும். எதிர்பாராத வருமானம் அல்லது பழைய முதலீட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பலனெல்லாம் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பணம் பற்றி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நிதானமாக யோசனை பண்ணி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க. அது வந்து உங்களோட முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல துணையாக இருக்கும். குடும்பம் மற்றும் உறவுகள் பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான விஷயங்கள் குறித்து ஆலோசனைலாம் நடக்கிற மாதிரியா இருக்கும். நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க, அதுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. பழைய மனக்கசப்புகள் எல்லாம் மறந்து உறவுகள் மேம்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த ஒரு வாரம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணர்ச்சியோட ஆழம் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நேர்மையாக எந்த அளவுக்கு ஒருத்தர் நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட உறவுகளில் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேக மனசு வச்சுக்காம இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உடல்நல பொதுவாக நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மனசு அழுத்தம் காரணமாக சின்ன சின்ன யோசனைங்க அதை உங்களுக்கு டயர்டு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை போக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் தியானமோ இல்லை கொஞ்சம் வாக்கிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனசு கொஞ்சம் அமைதியாகிறதுக்கான சூழ்நிலை உருவாகும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியம் கூடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிசர்ச்சில் ஒரு அந்த டைப் படிக்கிறவங்க, சயின்ஸ் படிக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். கடின உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 2, 9 இந்த 2 நம்பரும் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர் பொறுத்த வரைக்கும் நல்ல டார்க் ரெட் அண்ட் மெரூன் கலர் வந்து உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும். இது பயன்படுத்திக்கோங்க. மொத்தத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப உறுதியோட ரொம்ப பொறுமையோட நல்ல கான்சன்ட்ரேஷன் மூலியமாக சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அவசரமாக முடிவு எடுக்கிறத மட்டும் தவிர்த்துருங்க. ரொம்ப நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் இதை கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.